ஓகே. எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப நாள் ஊருக்கு போயிட்டு அம்மா வந்து திரும்பி பார்த்தா அப்படி இருக்கும் சந்தோஷமா. இந்த மாதிரி பேசவே ஒரு சந்தோஷத்துல ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் நம்ம ஸ்கூலு நம்ம அம்மாவை தேடி வந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களுக்கு தான் ஒண்ணுதான் சொல்லுவேன், ஒரு சிஸ்டரா உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸு டீச்சர்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, மதிங்க, எங்க பார்த்தாலும் விஷ் பண்ணுங்க அவங்கள. ஏன்னா இந்த உலகத்துல எதிர்பார்க்காம நமக்கு உதவி செய்யறது நம்ம டீச்சர்ஸ் மட்டும்தான். அவங்க வந்து நீ வேலைக்கு போயிடுவ, சம்பாதிச்சு உன் அம்மாட்ட வேணா கொடுப்ப, டீச்சர்ஸுக்கு வந்து கொடுக்க மாட்டேன். ஆனா இருக்க டீச்சர்ஸ் வந்து எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொன்றும் உங்களுக்காட்டி செய்யறாங்க. எந்த டீச்சர்ஸையும் வெறுக்காத, எல்லாருமே வந்து ஒரு நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. என்ன பேசுறது தெரியல, அப்படியே அழுகையா வருது. முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியா இரு, நல்லா படி, தேவையில்லாத விஷயத்துல வந்து இன்வால்வ் ஆகாத. ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு முக்கியம்தான். நீ ஒரு இப்போ வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கேன்னா அம்மா அப்பா டீச்சர்ஸை தவிர டீச்சர்ஸும் முக்கியம்னா, இதை விட உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். நீ வந்து இது படிக்கலையா, நீ இது நான் உனக்கு சொல்லித்தரேன் சொல்கிறாங்கள, அவங்களாலையும் நீ வந்து ஒரு இடத்துக்கு வருவ. அதனால் ஃப்ரெண்ட்ஸை என்றைக்குமே மறந்துடாத. லைஃப்பில் வந்து எல்லாருமே ரொம்ப முக்கியம், சரியா? கெட்டதை மறந்துடு, உனக்கு நல்லது செஞ்சால் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஹாப்பியாக இரு லைஃப் ஃபுல்லாக. அதான் அக்கா சொல்கிறேன். தேங்க்யூ. என் பேர் எதுலவே கிவ் அப் பண்ணாதீங்க, எல்லாருமே முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு டேலண்ட் இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க. டேலண்ட் இல்லாதவங்கன்னா முதல் மேலே போய் நிற்பாங்க. உங்களுக்குள்ளே என்ன டேலண்ட் இருக்கோ அதை முதல் நீங்கள் வெளியில் கொண்டு வாங்க. எல்லாரும் நல்லா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நீ எவ்வளோ எப்படி படிக்கணும்னு. அவங்களுக்கு விஷயமாக நீ படிக்கணும். அதே மாதிரி எவ்வளோ மார்க் நீங்கள் சந்தோஷப்படுறோட டீச்சர்ஸ்